ரோல் ஃபஸ்ட்டு ரோல் இங்கே என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை. இது கிட்டத்தட்ட எப்படின்னா அவங்களோட கம்பெனிக்குள்ளே அவங்க எப்படி வராங்க, ஓகே, என்ன மாதிரி ரோல்ஸில் வராங்க, எப்படி ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க, எப்படி ரிசக்னேஷன் நடக்கிறது, எப்படி ரிமூவல் நடக்கிறது, அவங்களோட பே ஸ்ட்ரக்சர் எப்படி, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான். இந்த சாப்டரும் மற்ற சாப்டரும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஃபுல்லாகவே இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் டேரக்டர்ஸ் மட்டும்தான். ஓகேவா மித்ரா? ஃபஸ்ட்டு பேரா படிங்க கண்ணா. இதில் ஒரே நிமிஷம். இந்த பேரா படிங்க. அதாவது 2 subsection 34 என்ன சொல்றதுன்னா, டேரக்டர்னா யாருன்னா போர்டில் வந்து ஒரு மெம்பராக இருக்கிறவர் தான் டேரக்டர். ஓகே, டேரக்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கான ப்ரைமரி ஏஜென்ட்ஸ். த கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்றதுன்னா, த கம்பெனி இட் செல்ஃப் இஸ் டு ஆக்ட் போத் அஸ் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்றது ஆன் தேர் பிஹாஃப் வந்து ஆக்ட் பண்ணுறவங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அசட்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஓனர்ஸ் கிடையாது, தே ஆர் கால்ட் அஸ் ட்ரஸ்டீஸ். இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எம்சிக்யூ கொஷின். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ டேரக்டர்ன்றவங்க வந்து பேசிக்கலி அவர் ஓனர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் கிடையாது, தே ஆர் த ட்ரஸ்டீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆர் பிரைமரி ஏஜென்ட்ஸ் ஆஃப் தி கம்பெனி. அடுத்த பேர படிங்க கண்ணா. இதுல நீங்க இது மட்டும் படிச்சா போதும். டைரக்டர் ஆஃப் த பிரைமரி ஏஜென்ட்ஸ் அண்ட் தே ஆர் த ட்ரஸ்டீஸ். அவ்வளவுதான், இவ்வளவுதான். இது படிங்க. சாரி.
அதாவது டேரக்டர்ஸ்ன்றது ட்ரஸ்டீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல கண்ணா. ஆக்சுவலாக டேரக்டர்ஸ் வந்து சில ஏரியாஸில் ட்ரஸ்டீஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பர்பஸஸ்க்கு வந்து ஏஜென்ட் ஆஃப் தி கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து தே ஹாவ் த ரோல் ஆஃப் அ டிசிஷன் மேக்கிங். ஓகே, including in the general meeting, they cannot direct the directors to take a particular decision. The company in any manner, including in the general meeting, cannot direct the directors to take a particular decision. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஷேர்ஸ் அலாட்மெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், டேரக்டர்ஸ் வந்து மாறிட்டே இருக்கலாம். அதாவது போர்டு வந்து போர்டுனா ஷேர் ஹோல்டர்ஸ் போர்டு வந்து இப்போ இந்த டேரக்டர் வந்து கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் தே கேன் சேஞ்ச் த டேரக்டர்ஸ், பிரச்சனை கிடையாது. இப்போ டேரக்டர்ஸ்ன்றவங்க ஏஜென்ட்ஸ், பிரைமரி ஏஜென்ட்ஸ், ட்ரஸ்டீஸ், அண்ட் தே ஆல்சோ சம்டைம்ஸ் ஆக்ட் அஸ் அ ஆஃபீஸர் ஆஃப் தி கம்பெனி, ஹென்ஸ் அன் எம்ப்ளாயி ஃபார் த பர்பஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி ஆக்ட். இங்கே ரெண்டு வார்த்தை படித்தோம், பிரைமரி ஏஜென்ட்டு, இன்னொன்று ட்ரஸ்டீஸ்ன்னு படித்தோம். இங்கே ஒரு வார்த்தை படிக்கிறோம், தே ஆர் கால்ட் அஸ் officer of the company, hence they can be called as employees for purposes specified in the act. புரிஞ்சுதா? ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டர்ஸா கவர்னன்ஸா பண்ணுவாங்க, கவர்னிங் கவுன்சிலோட மெம்பர்ஸா பண்ணுவாங்க, இல்ல போர்டோட மெம்பர்ஸா பண்ணுவாங்க. ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா, டைரக்டர்ஸ் வந்து வில் டேக் அப் லாட் ஆஃப் பொசிஷன்ஸ், பட் தே ஆர் டோட்டலி கம்ப்ளீட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த பேராவோட க்ரக்ஸ் வந்து என்னன்னா, அக்ஷயா புரிஞ்சுதா? அக்ஷயா, இந்த பேராவோட க்ரக்ஸ் ஒன்னே ஒன்று தான், தே ஆர் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த கம்பெனி. எனக்கா என்னோட வாய்ஸானா இந்த கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி கேட்கணும். சரி நான் செக் பண்ணுறேன். ஆமாம், எம்ப்ளாயீஸ் ஆனா, ஆமாம், ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ன்றதுனால ஹென்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபார் த பர்பஸ் ஸ்பெசிஃபைட் இன் தட். ஓகேவா? அது இந்த மூணு மட்டும் பார்த்துக்கோங்க போதும், இதுக்கு மேலெல்லாம் இந்த பாரா அவ்வளோவெல்லாம் பார்க்க வேண்டாம். ஓகேவா? கீவேர்ட்ஸ் மித்ரா அடுத்த பேரா படி, இதுலேருந்து அப்படியே இப்படி ஸ்ட்ரெச்சாக படிச்சிருங்க. ஆ ஆக்சுவலா ஒரு நிமிஷம் கண்ணா, இந்த தீன் தயாள் வர்சஸ் பிபி ரெட்டி கேஸ் வந்து பெரிய கேஸா போச்சுடா. ஓகே, ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் நம்மளுக்கு வேண்டாம், சிஎஸ்ல தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அதுல என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா, அதுல என்ன டிக்ளேர் ஆச்சுன்னா, மேனேஜரை வந்து டைரக்டர்லாம் சொல்ல முடியாது, மேனேஜர் ஆர் எனி மேனேஜர் பர்சன் வந்து டைரக்டர்னு டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து ஒரு மேனேஜர் எடுப்பாரு, பட் தட் இஸ் ஆக்சுவலி த பவர் ஆஃப் அ டைரக்டர். ஓகேவா? ஸோ அதில் என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா, தீன் தயாள் வர்சஸ் பிபி ரெட்டியில் மேனேஜரோட ரோலை இல்லை ஆர் எனி அதர் மேனேஜர் பர்சனல் வந்து தே cannot become a director or they cannot take the power of a director அப்படின்றது தான் அதோட க்ரக்ஸ். ஓகேவா செல்லம்? இது வந்து பார்த்துக்கோங்க, இது கேட்க மாட்டாங்க, ஒருவேளை கேட்டாங்கன்னா ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் மாதிரி கேட்டாங்கன்னா இது மட்டும் கன்க்ளூஷன் இருப்பாங்க, அப்படியே கேட்டாங்க. ஸோ தீனதயாள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கே ஹைலைட் பண்ணுறேன்னா. அதில் என்ன என்ன டிசிஷன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, மேனேஜர் டைரக்டர் கிடையாது, மேனேஜர் டைரக்டரோட பவர் எடுத்துக்கூடாது என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இருந்தாலும். ஓகேடா, இது படிங்க.
ஆ அதாவது அசோசியேஷன்ஸா இருக்கட்டும், செக்ஷன் 8 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் படி ரிஜிஸ்டர் ஆகிற எந்த கம்பெனிஸாலும் the members of the executive committee or the governing body or directors இதுக்கு மட்டும். எடுத்துக்கோங்க விஷ்ணு. இந்த புக்கு மட்டும் என்னோடது. ஒரே நிமிஷம் மித்ரா, ஒரே நிமிஷம் டாக்ஷா. எனக்கு மாத்திரை மட்டும் வாங்கின்னு வரீங்களா? சாய் கிட்ட அந்த கண்ணாடி கொடுத்துருங்க, தேடிட்டு இருந்தா அவ. தேங்க்யூ. இப்போ அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தே ஆர் த டைரக்டர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் த ஆக்ட். அதாவது செக்ஷன் 8 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட்ல எந்த ஒரு அசோசியேஷனோ ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் இருந்தா அந்த மெம்பர்ஸ் ஆஃப் கமிட்டில இருக்கிறவங்கள டைரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இது பார்க்காம அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் இல்ல பாடிஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் ஸ்பெசிபிக் ஆக்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் ஒவ்வொரு சார்ட் ஆஃப் ஒரு இதுலயும் டைரக்டர்ங்களும் வேற வேற டிஃபரன்சியேஷன் வராங்க. ஸோ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 59 என்ன சொல்றதுன்னா, டைரக்டர் அங்கே முடிச்சிட்டாங்களா, ஆஃபீஸர்ன்றவங்கள வந்து ஆஃபீஸர்ன்ற வேர்டு வந்து டைரக்டர்னு சொல்லலாம். இல்ல போர்டு பேஸ் பண்ணி ஒரு பர்சன் ஆக்ட் பண்றாங்கன்னா அவரையும் ஆஃபீஸர்னு சொல்லலாம். அண்ட் 149ல கம்பெனிஸ் ஆக்ட்ல ப்ரொவைட்ஸ் என்ன சொல்றேன்னா, ஒன்லி ஒரு இண்டிவிஜுவலை தான் டைரக்டர் அப்பாயின்ட்மெண்ட் பண்ண முடியும். ஒரு பாடி கார்பரேட்டையோ அசோசியேஷன் ஆஃப் ஹோமையோ கண்டிப்பா டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஒரு இண்டிவிஜுவலை மட்டும்தான் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ இது பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்கு, நான் அப்படியே ஹோலிஸ்டிக்கா சொல்றேன் உங்களுக்கு. க்ரக்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து எம்சிக்யூஸ்க்கு நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, செக்ஷன் 8 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட்ல எதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர்ட் ஆயிருக்கோ இவங்க தான் டைரக்டர்ஸ். ஓகேவா? இந்த கேஸ்ல வந்து இந்த கேஸ் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான கேஸ், நீங்க அது கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா புரிஞ்சிடும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆஃபீஸர்னா யாருன்னா, அதுக்கு முன்னாடி 149 149ல வந்து இது சொல்றாங்க, ஒன்லி an individual can be ஒரு இண்டிவிஜுவலை தான் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு இந்த கேஸ் ஸ்டடி மாதிரி வரும் எப்படின்னா, இஸ் an individual can be appointed as a director justify அப்படின்னு வரும். அப்ப நீங்க அந்த செக்ஷன் 149 கோட் பண்ணணும், சரியா? ஆ அது ஞாபகம் இல்ல, அந்த மாதிரி வரும். ஓல்டு சிலபஸ்ல அந்த மாதிரி பார்த்துருக்கேன், நியூ சிலபஸ்ல டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. நோ பாடி கார்பரேட் or association or firm can be appointed. இது டைரக்டர். இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஆஃபீஸர். ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, போர்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலோ அண்டர் ஆஃபீஸர்னா யாருன்னு சொல்றாங்க. ஆஃபீஸர்னா ஆஃபீஸர்ன்ற இதுல டைரக்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அதை தவிர
board instructed person இவ்வளவுதான். புரிஞ்சுதா? So the first para வந்து talks about directors, basically or trustees or primary agents of the company. Second para states they are officers of the company, hence they are also called as employees of the company. Officer of the companyன்றது வந்து like there is இதுல வந்து the articles of a company வந்து directors வந்து they designate its directors as governors ஆ பண்ணும், members of the governing council or board of management, and they will give the title them any other title. Directors பொறுத்த வரைக்கும் இந்த பி தீனதயாளு vs சார் பிபி ரெட்டியோட கேஸ்ல என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா மேனேஜர் ரோல்ல தான் இருக்கணும், அவங்களோட ரோல் என்னைக்குமே டைரக்டரா ஆக முடியாது. அப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட் செக்ஷன் 8 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து மெம்பர்ஸ் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து தே பிகம் தி டைரக்டர்ஸ் அந்த பர்டிகுலர் இதுல. அப்புறம் இண்டிவிஜுவலை வந்து டைரக்டரா தான் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும், பாடி கார்பரேட் அசோசியேஷன் டைரக்டரா கிடையாது. ஆஃபீஸர் அப்படின்றவங்க ஆஃபீஸர்ன்ற வேர்ட்ல டைரக்டர்ன்ற இவங்க ப்ரொஃபைல் கூட இன்க்ளூடட். அப்பார்ட் ஃப்ரம் தட் போர்டு வந்து ஏதாவது பர்சனை டைரக்டர் சொல்றாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து அந்த ஆஃபீஸர்ன்ற வேர்ட்ல இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகேவா? குட். ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரே ஒரே ஒரு நிமிஷம் கண்ணா, ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் அப்படியே பாருங்களேன், ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் 1 minute வந்துடுறேன். அக்ஷயா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் படிங்க அக்ஷயா. ஆ ஓகே, நான் சொன்னேன் ஒரே நிமிஷம்னா. இப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது, இப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு வரும்போது செக்ஷன் 166ல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல டைரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்க வந்து ப்ரூடெண்டா இருக்கணும். ஓகே, அதே மாதிரி ரெசல்யூஷன்ஸ், பிஸ்னஸ் ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுக்கும்போது எல்லாமே அவங்க வந்து ஆஹ், என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனியும் ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் மைண்ட்ல வச்சுட்டு தான் எடுக்கணும். அதனால தான் அவங்களோட டியூட்டிஸை வந்து ஃபிடியூஷரி டியூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபிடியூஷரி டியூட்டிஸ்னா என்ன அர்த்தம்னா, directors of the company having the interest of the company in mind. So fiduciary duties na என்ன அர்த்தம்னா, directors of the companies, ஐயோ சாய்ராம் சாரி, directors of the company having interest of the company in mind. ஓகேவா?
அவங்களோட இந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. அதுதான் அவங்களோட முக்கியமான டியூட்டி. ஓகே. இந்த பாயிண்ட் ஃபுல்லா படிங்க கண்ணா. The following duties and responsibility இது ஃபுல்லா படிங்க. ம். அதாவது இப்போ இந்த டியூட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் தி டைரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? 166 அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் எப்படி இருக்கணும்? டைரக்டர் எப்படி இருக்கணும்னா அவர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல என்ன சொல்றதோ அதபடி செய்யணும். ஓகேவா? அவர் எப்பவுமே ஐயோ சாரி, எப்பவுமே இன் குட் ஃபெய்த்ல தான் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி கேர் எடுத்து பண்ணும் டைரக்டர். டியூ அண்ட் ரீசனபிள் கேர், ஸ்கில் அண்ட் diligence. அதே மாதிரி டைரக்டர் அண்ட் கம்பெனி ஷெல் நாட் இன்வால்வ் இன் அ சிச்சுவேஷன் இன் விச் ஷீ ஷெல் அதாவது இப்போ நான் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து கம்பெனிக்கு புல் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனிக்கு கான்ஃப்ளிக்டா யூ ஷுட் நாட் ஆக்ட். யூ ஷுட் நாட் ஆக்ட் கான்ஃப்ளிக்ட் with the interest of the company. Director of the company shall not achieve or attempt to achieve any undue or gain advantage. நான் சொன்னேன்ல, ரிலேட்டிவ்ஸ், பார்ட்னர்ஸ், அசோசியேட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இந்த கம்பெனி மூலமா ஒரு பெனிஃபிட் எடுத்துட்டு வரணும்லாம் நினைக்கவே கூடாது. ஓகேவா? அது ஒண்ணு. அப்புறம் அவர் வந்து அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹீ ஷுட் நாட் அசைன். யாருக்குமே அசைன் பண்ணக்கூடாது. இதான் புரிஞ்சுதா? ஆமாண்டா, தெரியல, இதோ வரலன்னே போட்டிருக்காங்க அவங்க. சாரி ஃபார் த டிலே மேம் அப்படின்ட்டு. Articles of association, it should be done according to the articles of association. He should act in good faith. He should act all his responsibility with due and reasonable care, skill, and diligence. He should not act conflict with the interest of the company. He should not involve in any undue advantage. He should not assign his office and assignment to anyone. That becomes void. புரிஞ்சுதா? இல்லதான் டவுட் இருக்கா? இவ்வளோ பெரிய பேரா இவ்வளோ சுருக்கிட்டேன்டா. ஈஸியா இருக்கா? ஆ, சூப்பர். இது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்.
டைரக்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். மித்ரா படிங்க மித்ரா. இங்க பாருங்க கண்ணா, டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ன்றது எப்படி இருக்குன்னு சொல்றான். நீங்க பாத்திருக்கீங்களா யாராவது டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்? இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும், என்ன ஆத்தரைஸ் பண்ண முடியும். எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்படி இருக்கும்டா டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகேவா? இல்ல அவரோட நேமு, அப்புறம் அவரோட டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதுக்கு கீழே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, பார்கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவரை மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த டிஐ நம்பர் இருந்தா மட்டும்தான் he can be he can, his decisions will become valid in the meeting. சரியா? ஸோ டாக்டர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் நம்பர்ஸ்ன்றது வந்து ஒரு ஜென்ரலாக ஒருத்தருக்கு வந்து யாரெல்லாம் டைரக்டர் ஆஃப் அ கம்பெனி அப்பாயிண்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்குலாம் கொடுத்துருவாங்க. யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் ஃபினான்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க தான் அந்த யூனிக் நம்பர் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேவா கண்ணா? இதுதான் குட்டியா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. டைரக்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாங்குறதுக்கு வந்து எக்கச்சக்கமா ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதோட க்ரக்ஸ் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம்தான். அப்ளிகேஷன் டு பி மேட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் as per section 153. சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யாருன்னா கார்ப்பரேட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஃபினான்ஸ், சாரி, ஐயோ சாரி, கார்ப்பரேட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தது அந்த டீம் தான். அவ்வளோதான்டா. ஸோ செக்ஷன் 153 என்ன சொல்றாங்க? அப்ளிகேஷன் வந்து ஃபார் டின் நம்பர் வந்து பத்தி சொல்றது.
குவாலிஃபிகேஷன்ஸ் படிங்க மித்ரா. ஓகே. அதாவது இவருக்கு டைரக்டர் ஆகறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சிஏ இருக்கணும், சிடபிள்யூ இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மேண்டேட்ரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா there is also no mandatory share qualification as per the act articles of association prescribed for the same. A director வந்து needs any neither needs any minimum professional qualification nor any, அதாவது அந்த கம்பெனில அவனுக்கு ஷேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது ஒரு கொஷின் கேட்பாங்க கண்ணா. குவாலிஃபிகேஷன்ஸ் இஸ் டைரக்டர் ரெக்வயர்ஸ் குவாலிஃபிகேஷனான்னு கேட்பாங்க. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து டைரக்டர் டஸ் நாட் ரெக்வயர் எனி எய்தர் அ மினிமம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் நார் அ ஷேர் குவாலிஃபிகேஷன். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இதுல தான் டவுட் வருதா? இந்த டைரக்டர்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும்டா மத்ததெல்லாம் விட என்ன. ஆ. அக்ஷயா ஏதாவது டவுட் இருக்கா அக்ஷயா? ஓகே. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது கண்ணா அக்ஷயா. ஓகே. அவ்வளோதான் குவாலிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சிச்சு. நோ மினிமம் குவாலிஃபிகேஷன், நோ ஷேர் குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்ட். ஓகேவா? அக்ஷயா இது படிடா. டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் செம பெருசு. ஒரே நிமிஷம்டா. இது வந்து 14 மார்க் ஒன்று ஷோர் ஷார்ட்டா வரும். சரியா? அதனால ஒ- நான் வந்து இதை கொஞ்சம் கீவேர்ட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்குமே போட்டு கொடுத்துறேன், நல்லா படிச்சுக்கோங்க. கம்பெனி இருடா, இது ஏதோ எங்கேயோ பிரேக் ஆகுதே. இப்ப படிங்க அக்ஷயா. அக்ஷயா படிங்க கண்ணா.
மூச்சு விடாம படிச்சிட்டீங்க. என்னடா புரிஞ்சுது அக்ஷயா? என்ன புரிஞ்சுது செல்லம் ஓவராலா? என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் ஓவராலா? இல்லடா இது வந்து ஸோ என்னெல்லாம் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுது? ம். சூப்பர். அப்புறம்? அதாவது அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட்டா இன்கேப்பபிளா இருக்கிறதுடா. புத்தி சுவாதீனம் இல்லாம ஆயிடுறது, இல்ல பைத்தியம் புடிச்ச மாரி ஒரு அது ஸ்டேட்டுக்கு போயிடுறது. அவங்களால வந்து they are completely not able to think on their own to take any decisions. அண்ட் இன்னொன்னு என்ன தெரியுமா, அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட்ன்றது அவங்களோட டெட்டை வந்து அவங்களால கிளியர் பண்ண முடியாத ஒரு நிலைமையில போயிடுறாங்க. டெட்டை கடனை வந்து கிளியர் பண்ண முடியாத நிலைமையில போயிடுறாங்க, அந்த எக்ஸ்டெண்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்கும். ஆனா இங்க அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட்லாம் டெட்டை வந்து கிளியர் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்க. வேற என்னடா உனக்கு வேற என்னலாம் பாயிண்ட் உனக்கு புரிஞ்சுது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ஈஸி கண்ணா. அன்சவுண்ட் மைண்ட்னா அவருக்கு வந்து கொஞ்சம் புத்தி சுவாதீனமா இந்த கோர்ட்டே வந்து நோ படி ஷுட் டூ பிஸ்னஸ் வித் தெம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க அப்படின்னா தட் பிகம்ஸ் அ ஃபர்ஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ அன்சவுண்ட் மைண்ட். அடுத்தது வந்து இஸ் இன்சால்வெண்டா போறது. அடுத்தது he has applied to be adjudicated as an insolvent and his application is pending. பெண்டிங்கா இருந்தாலுமே இன்சால்வெண்ட் டிக்ளேர் பண்ற கேஸ் வந்து பெண்டிங்கா இருக்கு அப்படின்னாலுமே டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். அப்புறம் கோர்ட்டே வந்து சொல்லிடுறது, ஏதாவது அவன் தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், லைக் மாரல் எத்திக்கல் வேல்யூஸ் வந்து இது பண்ணாம கோர்ட் வந்து டிக்ளேர் பண்றாங்க அவனுக்கு கோர்ட் வந்து டிக்ளேரிங் இம்ப்ரிசன்மெண்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாம் ஞாபகம் இருக்கா? டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிச்சோம் தெரியுமா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல? அதுல என்னெல்லாம் பாயிண்ட் இருக்கோ அதுல இருக்கிற பாயிண்ட் எல்லாமும் இங்க ரிப்பீட் ஆகும் ஜென்ரலா. கோர்ட் டிக்ளேரிங் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் நாட் லெஸ் than 5 months. ஆ, கரெக்ட். அப்படியாடா? சூப்பரா. டைரக்டர்ஸே படிச்சிருக்கீங்களா? ஏய் இருடா, ஒரு நிமிஷம், புக் வச்சிருக்கேன், ஒரு நிமிஷம். அப்புறம் என்னடா சூப்பரா படிச்சிருவீங்க. ம். கரெக்ட். நீங்க இதுலயே பாயிண்டே எழுதலாங்களா? ஓகே. சுத்தி சுத்தி தான் பண்ணுவாங்க.
28 காமர்ஸ். இந்த போன போன ஏப்ரல்ல தானே 12th முடிச்சீங்க நீங்க 3 பேருமே, கரெக்டா? ஓ அப்படியே செல்லம், ஓகே ஓகே. முந்தின வருஷம், ஓகே. கடகடன்னு ஓடிடுச்சு. ஓ டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கு கணுமா? அதுல இருக்கிறதாண்டா இங்கேயும் ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. இதுல பாயிண்ட் இருக்கும், இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. செல்லம் அதே பாருங்களேன், ஹூ ஆர் த கீ மேனேஜர் பர்சனல், அப்படியே. ஆ அங்க படிச்சது ஞாபகம் வருதாடா கொஞ்சம் கொஞ்சமா? குட். அதை அப்படியே இங்க டெவலப் பண்ணிக்கோ. ஸோ அதே செக்ஷன் 164, ஓகேவா? ஸோ அன்சவுண்ட் மைண்ட், அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட், கன்விக்டட் ஆஃப் பை a court for any offense involving moral turpitude, அதே வேர்டு பாருங்களேன். turpitude otherwise or sentence in respect of imprisonment for not less than 6 months. அப்புறம் நாலாவது வந்து என்ன தெரியுமா? கால்ஸ் அவன் எதுவும் பே பண்ணாம இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், வெதர் அலோன் ஆர் ஜாயிண்ட்லி வித் அதர்ஸ். கால்ஸ்னா என்னன்னு சொல்றேன்டா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் நம்மளுக்கு ஒரு சாப்டர் இருக்கு. அக்ஷயா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன்ல, கார்பரேட் அக்கௌண்டிங்ல படிச்சிருப்பீங்க இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். மித்ராக்காக சொல்றேன். மித்ரா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்னு சாப்டர் படிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல 7th சாப்டர் அக்கவுண்ட்ஸ் 12th. ஆ ஆ கரெக்ட். அதுல கால் மணி பே பண்ணலன்னு வச்சுக்கோயேன், he has not paid any call money in respect of shares held by him னா, கால் மணி unpaid அப்படின்னாலுமே அவன் disqualified. ஓகேவா? அது ஒண்ணு. அப்புறம் ஒரு ஆர்டர் வந்து disqualify him for the appointment. ஒரு ஒரு ஆர்டர் வந்து கோர்ட்டோ ட்ரிபியூனல்ல பாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டர் பாஸ்ட் பை த கோர்ட் ஆர் ட்ரிபியூனல், அப்பவும் அவன் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவான். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்க காமர்ஸ்க்கு இந்த சாப்டர் படிச்சிருப்பீங்களா, இதை ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு வாங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ஆ he has been convinced of the offense dealing with related party transactions. ஞாபகம் இருக்கா கண்ணா யாருக்காவது? related party transactions நம்ம ஒன்று படிச்சோமே, எனி ஐடியா? அதுக்கு இல்லடா, அது இதுடா, அந்த ரிலேட்டிவ் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ன்றது வந்து சொந்தக்காரங்களா இருக்கக்கூடாது.
ஃபேமிலி மெம்பர்ஸ் சிக்னிஃபிகண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஏடா அது எடுக்கிறேன். ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். நான் உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தேன். நான் யாருக்கு சொல்லி கொடுத்தேன்? உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தேன் நான் மித்ரா. அக்ஷயா வேற பேட்ச்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன எதுவுமே காமிக்கணும் சர்ச். இது சர்ச் தானேடா? ஏய் செல்லம், ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோஷர்ன்றது ஐடிடில படிச்சோமா? இல்ல படிச்சோமே. ஆ அதே டெஃபினிஷன் தான் நான் இங்கேயும் வரும். சரியா? உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தேன். கரெக்ட். நீங்க வரலடா. அது கண்டிப்பா படிச்சுக்கோங்கண்ணா, அது வந்து கேட்பாங்க. ஒரு நிமிஷம்டா. எங்கன்னு தெரியலையே. சரி, நான் அதை எடுத்து உங்களுக்கு பிங்க் பண்றேன். என்னமா? ஆ ஃபர்ஸ்ட் டேபா? வெரி ஃபர்ஸ்ட் டேபா? இன்னுமா? ஆ ஆ ஆ ஆ எது கண்டிஷன்? ரைட் கிளிக். ஓகே, சூப்பர் சூப்பர். எங்க இருக்கு மித்ரா? ஆ சூப்பர்ரா. நிஷ்மா தேங்க்யூ. இதுதான்டா. இது இதுலயும் அப்ளிகபிள். என்ன லாலயும் அப்ளிகபிள். சரியா? ஆமா. கேட்பாங்க ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோஷர். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட். மூணு. ஸோ ஒரு கல்ல மூணு மாங்கா. ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோஷர்.
இதுவும் படிச்சுக்கோங்க கண்ணா. இது வந்து ஐடிடி எக்ஸாம்க்கு படிக்கணும், லா எக்ஸாம்க்கு படிக்கணும், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம்க்கு படிக்கணும். ரிலேட்டட் பர்சன் சொல்றோம்ல, அவங்க தான் ரிலேட்டட் பார்ட்டி. சரியா? இவக்குல இருந்தாண்டா யாரு ஆஃபீஸர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ் ஆஃப் ஒன் another பிஸ்னஸ். அடுத்தது வந்து ரெகக்னைஸ்டு பார்ட்னர்ஸ் இன் பிஸ்னஸ், எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி, directly owns, controls or holds 25% more of the outstanding voting. One of them directly or indirectly controls the other. Both of them are directly indirectly controlled by a third person. Together they directly or indirectly control a third person. Family members. ஓகேவா? இவங்களாம் தான் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ். இவங்களுக்குலாம் இவங்க டாக்டர் ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்ததுன்னா he will be completely disqualified. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. வித் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்ன்றது அதுதான் கண்ணா. வித் ரிலேட்டட் பர்சன்ஸ். ஓகேவா? அப்புறம் he has not been complied with subsection 3 152ல வந்து கம்ப்ளைடுனா என்னன்னா ஒரு ஃபார்மாலிட்டி த்ரூ பண்ணணும்டா. நாட் கம்ப்ளைடு அண்டர் இப்படி சொல்லிக்கோங்க போதும். நாட் கம்ப்ளைட் அண்டர் 152 subsection 3. சரியா? அப்புறம் he has not been complied under section 165 subsection 1. அப்புறம் இவர் வந்து not filed financial statements என்னடா அர்த்தம் அக்ஷயா? பேலன்ஸ் ஷீட், P&L, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் எல்லாமே ஆர் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ். 3 வருஷத்துக்கு பண்ணல அப்படின்னா 3 years கண்டினியூஸ் பீரியட் பண்ணனா அவர் வந்து டைரக்டரா இருக்க முடியாது. ஓகேவா? அதே மாதிரி டெபாசிட்ஸ் அவரோட டெபாசிட் அதாவது he has failed to repay the deposits accepted by it or pay the interest. எனிதிங் 3 இருக்குடா. டெபாசிட்ஸ் ரீபே பண்ணாலும் ப்ராப்ளம், அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணாலும் ப்ராப்ளம். வர்ஷிதாவா? ஒரே நிமிஷம்டா, ஒரே நிமிஷம். சாய் 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 ஒரே நிமிஷம். சாய் மகாலட்சுமி ஃபோன் பேசுறேன். அஷிதா கால் பண்ணா ஃபர்ஸ்ட் மகா கிட்ட பேசுறேன். கணேஷப்பா கணேஷப்பா இத கொஞ்சம். He has not filed financial statements or annual returns for continuous 3 years. He has failed to repay the deposits accepted by it or pay interest. 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. failed to repay deposits. ஓகேவா? இல்லனா failed to repay the interest. இல்லனா failed to repay the redemption. ஓகேவா? இதுதான் வந்து ப்ராப்ளம். கடைசியா என்ன சொல்றான்? சப்போஸ் provided where a person is appointed as a director of the company which is in default of clause A or clause B, he shall not incur the disqualification for a period of 6 months from the date of its appointment. He shall not incur the disqualification for a period of 6 months from the date of his appointment. um, he shall not incur the disqualification. உங்களுக்கு ஏதாவது புரியுதாடா அந்த சென்டென்ஸ்? He shall not incur the disqualification. இது என்னமோ டிஃப்ரெண்டா இருக்கு. சரி கண்ணா, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரியா? ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் தி இது என்னெல்லாம் சொல்லுங்க அக்ஷயா? இது அப்படியே லைனா படிங்க பார்க்கலாம். ஏய், இந்த எஃப் பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குடா. ஜியும் ஹெச் ஐ மட்டும் தானே ஆட் பண்ணோம் நீங்க. சரியா?
ம். அதுக்கு மட்டும் டிஸ்குவாலிஃபை இருக்காங்க. ம். சொல்லுங்க சொல்லுங்க. 6 மந்த்ஸ் மட்டும். ஆமா கண்ணம்மா. He shall not incur the disqualification for a period of 6 months from the date of his appointment. நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அதுக்கு மேல இன்கர் ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்றீங்களா? அதான் 6 மாசம் அப்பாயின்மெண்ட்ல இருந்து 6 மாசம். இல்லடா, கரெக்டா கரெக்டா இருக்கலாம்டா. நான் இன்னும் கொஞ்சம் கூட கிளாரிட்டி எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் அதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் எடுத்துட்டு வரேன். ஓகேடா, தேங்க்ஸ் கண்ணா. இன்னும் கொஞ்சம் கூட அது என்ன இன்கரிங் த டிஸ்குவாலிஃபிகேஷன்ற வேர்டு தான் எனக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு டீடைல்ஸ் எடுத்துட்டு வரேன் அது ரிலேட்டடா. தே ஆர் நாட் டிஸ்குவாலிஃபைடு மாதிரி தான் எனக்குமே தோன்றுறது. பட் கொஞ்சம் கூட நான் டீடைல்ஸ் எடுத்துட்டு வரேன். ஸோ இங்க பாருங்க கண்ணா, உங்களோட காமர்ஸ் புக்லேருந்து அப்படியே எஃப் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. ஜிஹெச்ஐ படிக்கணும், அப்புறம் இங்க ஏபி படிக்கணும், அவ்வளவுதான். சரியா? அப்படியே ரிப்பீட் ஆகுறது. நீங்க இந்த புக்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி படிச்சிருக்கோங்க. சரியா? ஸோ அன்சவுண்ட் மைண்டு, அப்புறம் இன்சால்வெண்ட் கேஸ் பெண்டிங் ஆனா, கோர்ட் டிக்ளரிங் இம்ப்ரிசன்மெண்ட், கால் மணி அன்பெய்டு, கோர்ட் ஆர் ட்ரிபியூனல் ஆர்டர் பாஸ் பண்ணா, கன்விக்டட் ஆஃப் தி ஒஃபென்ஸ் டியூ டு ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ், இல்ல வித் ரிலேட்டட் பர்சன்ஸா, அதாவது ரிலேட்டட் பர்சன்ஸ்னா யாரு? இந்த லிஸ்ட் ஃபுல்லா ரிலேட்டட் பர்சன்ஸா இருந்தானாக்கா, இல்ல 152 சப்செக்ஷன் 3, 165 சப்செக்ஷன் 1ல கம்ப்ளைண்ட் இல்லாம இருந்தா, இல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது ஒரு பக்கம் முடிஞ்சிருதுடா. அதுக்கப்புறம் இது இங்க ஸ்டார்ட் ஆகுறது. ஓகேவா? ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோ ஆனுவல் ரிட்டர்னும் கண்டினியூஸா 3 வருஷத்துக்கு பண்ணாம இருந்தாங்கன்னா, இல்லைன்னா டெபாசிட்ஸ் ரீபே பண்ணல, இல்ல இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்ணல, இல்ல ரிடீம் பண்றதுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா, தே ஆர் கம்ப்ளீட்லி இன் த லிஸ்ட் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன். புரிஞ்சுதா? இதான் கண்ணம்மா கீவேர்ட்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா? இது புடிச்சிட்டு இது படிங்க. சரியா? உங்களோட காமர்ஸ் புக் வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இங்க எப்படிதான் போடுவேன். இங்க இது இந்த சாப்டர் உங்க 12th நல்லா படிச்சீங்களா? ம். அப்பனா அப்பனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஈஸி அது. இந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. see அதுலேருந்து ஒரு 4 5 பாயிண்ட் தான்டா உங்களுக்கு இது பண்ணுவாங்க. சரியா? ஐயோ, இதுலேருந்து ஒரு 4 பாயிண்ட் தான் இருக்கும். எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும். லைக் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கலாம், ரிமூவல், எல்லாத்துக்குமே காமர்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் ஆட் ஆகும். சரியா? ஸோ ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இங்கே கம்பெனி மேனேஜ்மெண்ட்ல கொடுத்துருக்கிறதுல வந்து 60% நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. 40% தான் நான் சொல்லி தரப்போறேன். சரியா? ஓகே. ஏய் கனமா, இந்த வாரம் வந்து நாளைக்கு காலேஜ் இருக்கா அக்ஷயா? அச்சச்சோ. நாளைக்கு உங்களுக்கு இருக்கா நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மித்ரா? எப்படா? ஓ, சாட்டர்டே சண்டே. ஓகே ஓகே. எப்போ வருவீங்க வஷிதா? அதே 2:30 ஓ, ஓகே ஓகே. சரி சரி, காலேஜ் அட்டன் பண்ணுங்க, பரவாயில்ல. அஷிதா வரேன்னாங்க 5 மணிக்கு. அப்புறம் மேம் ஐ வில் ஜாயின் இன் 10 minutesனாங்க. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோ பேஸ் எடுத்தேன். அப்புறம் சாரி மேம் அவுட் சைடுன்னு போட்டிருக்காங்க. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ
நான் பண்ணவே இல்ல கண்ணம்மா. சாரிடா, நான் பண்ணிடுறேன். பாதி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் இந்த ட்ரீட்மெண்ட் அந்த காஃப்க்காக பண்ணிட்டு இருந்தேன்டா. உன்னால பண்ணவே முடியல. நான் பண்ணிடுறேண்ணா. நான் இந்த வீக்குள்ள எப்படியாவது இந்த வீக்கு அந்த வீக் பண்ணிட்டு ஐ வில் கிவ் யூ சம் டைம் ஐ கம்ப்ளீட் இட். ஓகே. எல்லாம் பாதி பாதி பண்ணியிருக்கேன். ஐடிடி கொஸ்டின் பேப்பர் இன்னும் ஒரு ஒரு சம் அப்டேட் பண்ணணும். லா சஜஸ்டட் ஆன்சர்ஸ்லேருந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 3 சஜஸ்டட் ஆன்சர்ஸ் எடுத்தேன். சேவ் பண்ணேன். அதுலேருந்து இந்த வாட்டி கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு அதுவும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அனுப்பிச்சிடுறேன். ரொம்ப சாரி ஃபார் த டிலே. ஸோ இந்த வாரம் இந்த வாட்டி நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் வச்சுக்கலாம். ஆம், காத்தாலன்னா கூட கஷ்டமா இருக்கும்லடா உங்களுக்கு அக்ஷயா? 9 o'clock காலேஜில் இருக்கணுமா? 8:20. நாளைக்கு நான் பிங்க் பண்றேன் நான் டைமிங் பிங்க் பண்றேன். எனக்கு 3 பேர் சொல்றீங்களா அந்த டைமிங் ஓகேவான்ட்டு? சூப்பர். நீங்க ஒண்ணு பண்ணுங்க மித்ரா, வஷிதா, நக்ஷயா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? உங்க காமர்ஸ் புக்ல இருக்கிற இந்த கான்டென்ட் இருக்குல்ல கண்ணா, இதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது ஃபுல்லா அப்படியே நம்மளுக்கு இருக்கு ஃபுல்லா. ஓகேவா? இதை ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் என்ன எடுக்க போறேன்னா லைக் அப்பாயின்மெண்ட் இருக்கா, இங்க அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் இதுவும் அதுவும் ஒண்ணுதான். இது பாக்குறேன். இங்க அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல கண்ணா, இங்க பாருங்களேன். இன் பப்ளிக் இதுவும் இதுவும் நம்ம புக்கும் அப்படியே எக்ஸாக்டா ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட மாறாது. இதுவும் ஓகேவாடா? எனி கம்பெனி வாண்ட்ஸ் டு ஃபாலோ த ப்ரொபோஷனல் இது. அதாவது பிரைவேட் கம்பெனினா வந்து 2 டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து 1 டைரக்டர் இன் கேஸ். அதாவது இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மல்டிபிள் வே பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு கூட நான் சொல்லட்டுமா, நம்ம புக்ல, நம்ம காமர்ஸ் புக்ல இன்னும் சூப்பரா இருக்கும். இவங்க எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் இவ்வளவு வேணும் இல்ல, ஒன் 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 பர்சன் கம்பெனி டைரக்டர். அதாவது இங்க எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2 டைரக்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் பிரைவேட் கம்பெனி, அப்புறம் 1 பர்சன் கம்பெனினா 1 டைரக்டர், மேக்ஸிமம் ஆஃப் இது இருக்குல்ல, அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 1 பர்சன் கம்பெனி இப்படி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டுக்கு இது அப்படியே மேட்ச் ஆகும். அதோட சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அதே மாதிரி தான். ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கிறதுனால என்னால் அலைன் பண்ண முடியுது. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிட்டையர்மெண்ட் இல்ல, ரெசகனேஷன், ரெம்யூனரேஷன் இருக்கு, டிஸ்குவாலிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட்,
ரிமூவல் ரெம்யூனரேஷன். இந்த ரெம்யூனரேஷனும் நம்ம புக்ல இருக்கிற ரெம்யூனரேஷனும் ஒரே இதுதான். டியூட்டிஸ் ஆஃப் தி டைரக்டர்ஸ் இதுல இருக்கிறதும் புக்ல இருக்கிறதும் ஒரே இதுதான்டா. ரைட்ஸ் ஆஃப் இதுவும் ஒண்ணுதான். கனமா ஒண்ணு பண்றீங்களா? பவர்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகேவா? 3 டாபிக் மட்டும் நான் கோ த்ரூ பண்ணிட்டு வரீங்களா? ரிமூவல் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் இருக்கு. கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. நான் எப்படிதான் ஃபுல்லா எடுப்பேன்டா. ஓகே, சும்மா நீங்க ஆல்ரெடி படிச்சதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. இது 3 படிச்சுட்டு வாங்கடா. பவர்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், ரைட்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், இது 3 மட்டும். 27.12, 13 and 14. இது மட்டும் படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? இது 3 மட்டும் படிச்சுட்டு வாங்க. இந்த ஃபைல் நான் அனுப்பிச்சு விடுறேன். ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்தது, நீங்க ரிவைஸ் பண்ண முடியும்னா ஃபுல்லுக்கு கூட ரிவைஸ் பண்ணிக்கோங்கடா. சாட்டர்டே சண்டே உட்காந்துட்டு. சரியா? இல்லைன்னா ப்ரையாரிட்டி இது மட்டும் வந்துருங்க. சரியா? ஓகே கண்ணா. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காடா மித்ராக்ஷியா? இன்னைக்கு எடுத்ததுல ஈஸியா இருக்குல்ல, கஷ்டமாவா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. ரெக்கார்ட் அமுச்சு விட்டுறேன் நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள.